السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم اللهم اجعلها مغنما ولا تجعلها مغرما أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய நடு பகுதியிலே ஜுமா தினத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மகபிரத்தினுடைய நடுப்பத்தினுடைய பரக்கத்தை கொண்டு நம் அனைவருக்கும் மன்னிப்பை வழங்கி அருள்வானாக. ஆமீன். இஸ்லாமிய கடமைகளிலே ஒன்று ஜகாத் என்று சொல்லக்கூடிய கடமை. இந்த கடமை என்பது இஸ்லாமிய மக்களினுடைய பார்வையில் உண்மையிலேயே நமக்கு ஒரு மாற்றம் தர வேண்டும். ஏன்னு சொன்னால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பல பணக்காரர்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்திற்கு செலுத்தக்கூடிய வரி என்பதாக நினைக்கிறார்கள். ஒரு சிலர்கள் சுமையாக நினைக்கிறார்கள். ஒரு சிலர்கள் நம்ம செல்வங்களை எல்லாம் சேர்த்ததற்காக வேண்டி தண்டனை என்பதாக பாரமாக கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மிடத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகனுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ்வினுடைய இது போன்ற கட்டளைகள், வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள் சுமையாக பாரமாக நமக்கு தெரியும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே பல இடங்களிலே வன்மையாக விமர்சிப்பதை நாம் பார்க்க முடியும். ஜகாத் செல்வந்தர்கள் அவர்கள் செலுத்தக்கூடிய வரி என்பதாக இஸ்லாமுடைய பார்வையிலே நாம் எங்குமே இந்த ஜக்காத்தினுடைய வரி என்பதாக நாம் பார்க்க முடியாது. ஜக்காத் அப்படின்னு சொன்னால் என்ன? ஒரு இபாதத், அது ஒரு வணக்க வழிபாடு. எப்படி தொழுகை என்பதை நாம் இபாதத்தாக, வணக்க வழிபாடுகளாக, உடல் உறுப்புகளின் மூலமாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் இருக்கிறதோ, அதுபோல பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இபாதத்தாக ஆக்கியிருக்கிறார். தொழுகையில் நம்ம என்ன செய்வோம்? இபாதத்து செய்கின்ற பொழுது அந்த உடல் உறுப்புகள் சார்ந்த வணக்க வழிபாடு என்ன செய்வோம்? குனிந்து நிமிர்ந்து அதே போல மொழிந்து வணங்கக்கூடிய ஒரு இபாதத் என்பது தொழுகை. ஜகாத் என்று சொல்லக்கூடிய இந்த இபாதத் என்பது செல்வத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கட்டளையிட்டிருக்கிறானோ அதை நாம் கணக்கிட்டு யாருக்கு கொடுக்கும்படி அல்லாஹ் ஏவி இருக்கின்றானோ அவர்களுக்கு கொடுப்பது தான் ஒரு இபாதத், வணக்க வழிபாடு. இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் அமல்கள் என்பது ஆயிரக்கணக்கான அமல்கள் இருக்கிறது. அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல அமல்கள், பெரிய அமல் என்பதாக 2 அமல்களை அல் குர்ஆனிலே நிறைய இடங்களிலே இணைத்தே சொல்லியிருப்பார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அருள்மறை குர்ஆனிலே நேரடியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஜகாத் என்று சொல்லக்கூடிய இந்த கடமையை 1 அல்ல 2 அல்ல 30 இடத்துல அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எத்தனை இடத்துல? 30 இடத்துல சொல்கிறான். அந்த 30 இடத்திலேயும் நாம் ஆராய்ந்தால் 27 இடத்திலே தொழுகையையும் ஜகாத்தையும் சேர்த்தே சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்போ எந்த அளவிற்கு ஜகாத் என்பது இபாதத்தான முக்கிய கடமை என்பதை நாம் பார்க்க முடியும். இது மாத்திரமல்ல, இந்த ஜக்காத்து கடமையாவதற்கு முன்னதாகவே ஜக்காத் நம்ம என்ன செய்வோம்?
ஏழை எளிய மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு செலவழிப்போம், உணவு கொடுப்போம். இது போன்ற ஜகாத்தினுடைய பொருளை நாம் செலவு செய்வோமே, இது ஆரம்பத்திலேயே மக்கமா நகரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அருள்மறை குர்ஆன், ஜகாத்தினுடைய அருள்மறை குர்ஆன் வசனங்கள் இறங்கப்படுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் வைத்திருந்தான். வஅகீமு ஸலாத்த வஆத்து ஸகாத்த வர்கஉ மஅர் ராக்கிஈன், தொழுகையை கடைபிடியுங்கள், ஜகாத்தை ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். தொழுகை எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த இபாதத்தோ, அதே போல இந்த ஜகாத் என்பதும் ஒரு உயர்ந்த இபாதத் என்பதை தன்னுடைய அடியார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜகாத்தை தொழுகையோடு சேர்த்தே சொல்லி காண்பிக்கின்றார். ரெண்டாவதாக, நாம் செய்யக்கூடிய இந்த ஜகாத் என்பது அல்லாஹ்விடத்திலே நன்மையை ஆதரவு வைத்து, நன்மையை எதிர்பார்த்து நாம் இந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு நல்ல அமலாக அல்லாஹ்விடமிருந்து நாம் அவனுடைய கட்டளையை நிறைவேற்றியவர்களாக ஆக முடியும். அப்படி ஜகாத்தை அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து நாம் கொடுத்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்கிறான், லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், யார் அப்படி நன்மை எதிர்பார்த்து ஜக்காத்தை சரியாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனுன், இம்மையில் அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, மறுமையில் எந்த கவலையும் கிடையாது. ஜக்காத்தை சரியாக அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தையை அருள்மறை குர்ஆனின் மூலமாக மிக அழகிய நற்கூலிகளை வழங்குவதை சொல்லி காண்பிக்கின்றார். மூன்றாவதாக, ஜக்காத் என்பது அது சரியாக உயரிய ஒரு நல்ல எண்ணத்தோடு கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்காக வேண்டிதான் அதை கடமையாக்கியிருக்கிறான். அது தஸ்கியா என்று சொல்லக்கூடிய தூய்மைப்படுத்துதல். நம்முடைய பொருட்களில் ஏதாவது ஹராம் இருந்தால், ஏதாவது பாவமான பொருட்கள் இருந்தால் அதை ஜக்காத் சரியாக கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தூய்மைப்படுத்தி விடுகிறான். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காண்பிப்பான், ஹுது மின் அம்வாலிஹிம் சதகா துத்தஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, ஜக்காத்தை சரியாக அவருடைய செல்வத்திலிருந்து கொடுத்து விட்டால் அவர்களுடைய உள்ளமும் புறமும் தூய்மையாகிவிடும். அவர்களையும் அல்லாஹ் தூய்மையாக்கி விடுவான், அவருடைய பொருட்களையும் தூய்மைப்படுத்தி விடுவான். இரண்டு பேருக்குமே தூய்மை கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்லித் தருகிறான்? ஜக்காத் கொடுக்கக்கூடிய ஒரு பணக்காரர், அதே போல அதை பெறக்கூடிய ஏழை, இருவருக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மை என்று சொல்லக்கூடிய ஒன்றை அளித்து விடுவான். ரெண்டு பேரையுமே தூய்மையாக்கி விடுவான். அது எப்படி? ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களை தூய்மைப்படுத்தினால் சரி, ஏழை எப்படி தூய்மைப்படுத்துவான் அல்லாஹ்? ஜக்காத்தை பெறுபவர் அவருடைய வறுமை, ஏழ்மை என்று சொல்லக்கூடிய சில காரணங்களிலிருந்து புற ரீதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பரிசுத்தப்படுத்தி விடுவான், அவர்களை தூய்மையாக்கி விடுவான். ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஞ்சத்தனம், அதே போல் உலோபித்தனம், பேராசை போன்ற உள ரீதியான காரணங்களிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மைப்படுத்தி விடுவான். இப்படி ஜக்காத் கொடுப்பவருக்கும் ஜக்காத் வாங்குபவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மையை இந்த ஜக்காத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விஷயம்தான், 3 வகையான பணக்காரர்கள் நம்மில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லித் தருவான், பணக்காரர்கள், செல்வந்தர்கள் என்பவர்கள், ஜக்காத்து கொடுக்க தகுதியானவர்கள் என்பவர்கள், 3 வகையான பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அதிலே முதல் வகை யார்? தன்னிடத்தில் நிறைய பணப்பொருட்கள் இருக்கும், நல்ல பணக்காரனாக செல்வமுடையவனாக இருப்பான். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே எண்ணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய அறிவால் நான் சம்பாதித்தேன், என்னுடைய ஆற்றலால், என்னுடைய முயற்சியால், என்னுடைய உழைப்பால் நான் சம்பாதித்தது இது என்பதாக சொல்லக்கூடிய செல்வந்தர்கள். அல்லாஹ் அருள்மறையிலே அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கின்ற பொழுது உதாரணமிட்டு சொல்வான், இன்ன காரூன், காரூன் என்று சொல்லக்கூடிய மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்திலே வாழ்ந்த ஒருவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறைகளை சொல்லி காண்பிப்பான். அவன் என்ன செய்தான் என்பதை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காரூனுக்கு நிறைய செல்வங்களை கொடுத்திருந்தான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், காரூனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் எவ்வளவுன்னு சொன்னால்,
அவனுடைய சொத்துக்கள் சுகங்கள், அவனுடைய ஹசானாக்கள் வைத்திருக்கக்கூடிய அறையினுடைய சாவி இருக்குது இல்லையா, அதை நிறைய பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகணுமா, அந்த அளவிற்கு இருந்ததான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அளவுக்கு காரூனுக்கு சொத்துக்களை சுகங்களை கொடுத்திருந்தான். ஆனால் அட்டூழியம் செய்து கொண்டிருந்தான். மக்கள்லாம் பார்த்து சொல்லுவாங்களாம், நீ ஆணவம் கொள்ளாது, உனக்கு நிறைய சொத்துக்கள் சுகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், உனக்கு கொடுக்கப்பட்டதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை கொண்டு நீ ஆணவம் கொள்ளாதே. ஏனென்று சொன்னால் ஆணவம் கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். முதல் வகை மனிதர்கள், முதல் வகை செல்வந்தர்கள், முதல் வகை பணக்காரர்களுடைய எண்ணம் இப்படித்தான் இருக்கிறது. நான் சம்பாதித்தது, நான் கஷ்டப்பட்டு உழைத்தது, இதை ஏன் மற்றவர்களுக்கு ஜகாத்தாக, சதக்காவாக, தான தர்மங்களாக, உதவிகளாக நான் ஏன் செய்ய வேண்டும் என்பதாக எண்ணக்கூடியவர்களை அல்லாஹ் காரூனை உதாரணமிட்டு கூறுகிறான். அப்படி ஆணவம் கொள்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. அதே போல மக்கள்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ் உன்னிடத்திலே கொடுத்திருக்கிறான், நீ இம்மையை கொண்டு மறுமை வீட்டை தேடிக்கொள், ஜக்காத்தை கொடுத்துரு, தான தர்மங்கள் சதக்காவை செய்துவிடு, அல்லாஹ் மறுமையிலே உனக்கு நிறைய நசீபை வைத்திருக்கிறான், நிறைய நற்கூலிகளை வைத்திருக்கிறான் என்பதாக மக்கள் சொல்லுகின்ற பொழுது அவன் அதையும் ஏற்கவில்லை. அல்லாஹ் அதையும் சொல்லிட்டு சொல்கிறான், வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த், நீ குழப்பம் செய்யாதே, ஃபஸாது செய்யாதே, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். மக்கள்லாம் சொன்னாங்க, நீ இப்படி குழப்பம் செய்யாதே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழப்பம் செய்பவர்களை விரும்ப மாட்டான் என்பதாக மீண்டும் சொல்லுகிறார்கள் மக்கள். அவனை பார்த்து அவன் என்ன சொன்னான், இன்னமா ஊத்தித்துஹு அலா இல்மி இந்தி, இந்த சொத்துக்கள் எல்லாம் நான் சம்பாதித்தது, என்னுடைய அறிவின் மூலமாக நான் சேர்த்திருக்கிறேன், இதை எப்படி நான் கொடுப்பேன் என்பதாக அந்த காரூன் சொன்னான். மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு கொடுத்திருக்கிறான், நீ அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால் உனக்கு முந்தைய எவ்வளவோ நபர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இன்னல்லாஹ கது அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூன், உனக்கு முன்னால் நிறைய பேருக்கு அல்லாஹ் கொடுத்து பார்த்தான், கொடுக்காமல் இருந்தவர்களை எல்லாம் அல்லாஹ் அழித்திருக்கிறான். மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்ன சொன்னான், நான் என்னுடைய அறிவை கொண்டு நானாக சேர்த்தது, இதையே நான் கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னான். கடைசியிலே காரூனுடைய நிலைமை என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சொத்து சுகங்கள் எதுவெல்லாம் நிரந்தரம் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தானோ அந்த ஆணவத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மண்ணுக்குள்ளாக புதையும்படி செய்து விட்டான். அருள்மறை குர்ஆனிலே அந்த காரூனை பற்றி சொல்வான். இது போன்றவர்கள் தான் நம்மில் இருக்கக்கூடிய பணக்காரர்களிலே முதல் வகை பணக்காரர்கள், முதல் வகை செல்வந்தர்கள். இது போன்ற மனநிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முடிவு என்பது மிக மோசமானதாக இருக்கும் என்பதை காரூனை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே உதாரணமிட்டு காண்பிக்கின்றார். இரண்டாவது வகை செல்வந்தர்கள், இரண்டாவது வகை பணக்காரர்கள், அவர்கள் யார்? வல்லதீன யக்னிஸூன ذஹப வல் ஃபித்தா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், நிறைய தங்கம் வெள்ளிகளை சேர்த்து வைத்திருப்பார்கள். இத்தகைய இரண்டாவது வகை பணக்காரர்கள் வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவே செய்ய மாட்டார்கள், ஜகாத்து கொடுக்க மாட்டாங்க, சதக்காக்கள் செய்ய மாட்டாங்க, தான தர்மங்கள் செய்ய மாட்டாங்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, பொருட்களை சேர்த்து வைத்து கொண்டே இருப்பார்கள். இத்தகைய இரண்டாவது வகை பணக்காரர்கள் செல்வந்தர்கள் உங்களிலே இருக்கிறார்கள். பஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு உண்டு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே இரண்டாவது வகை மனிதர்களை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார். அவங்க என்ன செய்வாங்களாம், தங்கங்களையும் வெள்ளிகளையும் சேர்த்து வைத்து கொண்டே இருப்பார்களாம், கணக்கு பார்த்து கொண்டே இருப்பார்களாம். அவனை விட என்னிடத்திலே அதிகமாக இருக்கிறது, இவனை விட என்னிடத்திலே அதிகமாக இருக்கிறது, சொத்துக்கள் சுகங்கள் தங்கம் வெள்ளி என ஒவ்வொரு கிராமும் அவரை விட எனக்கு அதிகமாக இருக்கிறது என்பதாக பிதற்றி கொண்டிருப்பான். அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே என்ன செய்வான், அவர் எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தானோ அத்தனையும் அல்லாஹ் நரக நெருப்பிலே காய்ச்சுவான். அருள்மறையில் அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம யுஹ்மா அலைஹா ஃபின் நாரி ஜஹன்னம், அவனுடைய தங்கங்களும் வெள்ளிகளும் அவன் எதையெல்லாம் சொத்துக்களாக சுகங்களாக நிரந்தரம் என்பதாக இந்த பூமியிலே சேர்த்து வைத்து கொண்டிருந்தானோ அத்துணையையும் அல்லாஹ் நரக நெருப்பிலே காய்ச்சுவானா.
காய்ச்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ லுஹூருஹும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய அந்த எவ்வளவு செல்வங்கள் அவனை விட நான் நிறைய வச்சிருந்தேன் என்பதாக சொன்னான் இல்லையா? நரக நெருப்பிலே அல்லாஹ் காய்ச்சி அவர்களுடைய நெற்றியிலேயும் விலாப்புறங்களிலேயும் முதுகிலேயும் நாம் அவர்களுக்கு அள்ளி பூசிவிட்டு நாம் சொல்லுவோம், இதோ இந்த பூமியிலே நீ நிரந்தரம் என்பதாக சேர்த்து வைத்திருந்தாயே, இப்பொழுது நீ அதை சுவைத்துக்கொள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நெற்றியிலேயும் விலாப்புறங்களிலேயும் முதுகுகளிலேயும் சூடு போடப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இரண்டாவது வகை மனிதர்கள். உடலில் எத்தனை பாகம் இருக்குது, ஏன் முதலில் நெற்றியிலே, பிறகு விலாப்புறத்திலே, பிறகு எதுக்கு முதுகிலே அல்லாஹ் அதை சூடு போடும்படி சொல்கிறான்? முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். யாராவது ஏழ்மையான மனிதன் நம்மகிட்ட வந்து கேட்ட உடனே முதல்ல நம்ம என்ன செய்வோம்? முகம் சுளிப்போம். அப்படி சுளிக்கின்ற பொழுது நம்முடைய நெற்றிகள் என்ன செய்யும்? சுருங்கும். அந்த நெற்றியிலே முதலிலே பூசுங்கள் நரக நெருப்பை. அவன் இந்த துன்யாவிலே சேகரித்து வைத்த தங்கங்கள், வெள்ளி, இன்னும் எத்தனை சொத்துகள் இருக்கிறதோ நரக நெருப்பிலே காய்ச்சி அவர்களுடைய நெற்றியிலே புருவங்கள் சுருங்கியதை அந்த நெற்றி அதிலே முதலிலே பூசுங்கள். உடனே வேகமாக இப்படி திரும்புவான், விலாப்புறத்தை காமிச்சு தானே திரும்புவான். அந்த விலாப்புறங்களிலே இந்த நரக நெருப்பை அவர்களுக்கு சூடு போடுங்கள். பிறகு முதுவை காட்டிட்டு போயிடுவோம் கொடுக்காம. அந்த முதுகிலே பூசுங்கள். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். கொடுக்கப்பட்ட இரண்டாவது செல்வந்தர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர்களுக்கும் இது போன்ற வேதனைகள் மறுமையிலே வழங்கப்படும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவர்கள் எல்லாம் யகூதிகளுடைய வகையை சார்ந்தவர்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யகூதிகளை போன்றவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியில் மிக மோசமான முடிவை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் அருள்மறையிலே இரண்டாம் வகை பணக்காரர்களை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார். மூன்றாவது வகை பணக்காரர்கள் அவர்கள் யார்? அவர்கள்தான் நல்லடியார்களான செல்வந்தர்கள். அல்லாஹ் இவர்களை பற்றி 10 இடங்களிலே சொல்லி காண்பிக்கின்றான். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். எப்படிப்பட்டவர்கள்? வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் நம்ம எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலும் அவங்க செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். அத்தகைய நல்லடியார்கள் உங்களிலே இருக்கிறார்கள். இவர்கள்தான் மூன்றாவது வகை செல்வந்தர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் 10 இடங்களிலே சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்தில் அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கின்றான். வல்லதீன சபருப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹிம். அவங்க செலவு செய்யும் பொழுது மக்கள் நம்ம பார்த்து பாராட்டணும், மக்களுக்கு மத்தியில் நான் பெரிய பணக்காரர் என்பதாக காண்பிக்க வேண்டும் என்கின்ற எந்த எண்ணமும் இருக்காது. அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை மாத்திரம், நற்கூலிகளை மாத்திரம், மறுமையினுடைய சொர்க்கத்திற்கு மாத்திரம் செலவு செய்யக்கூடிய நல்லடியார்களாக இருப்பார்கள். சிர்ரம் வ அலானியா மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரம் வ அலானியா. அல்லாஹ் அத்தகைய மூன்றாவது வகை நல்லடியார்களான செல்வந்தர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் என்ன செய்வாங்க? ரகசியமாக அவர்கள் உதவி செய்வார்கள். ரகசியமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதைகளை செலவு செய்வார்கள். வ அலானியா, பகிரங்கமாகவும் செலவு செய்வார்கள். ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நாம் கொடுத்ததை அவர்கள் செலவு செய்வார்களே, அந்த நல்லடியார்களான செல்வந்தர்கள் தான் மூன்றாவது வகை செல்வந்தர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அவர்கள் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் செய்யக்கூடிய அந்த நன்மை, அந்த சதக்காவுடைய நன்மையை கொண்டு தீமையை அழித்து கொள்வார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அப்படி சொல்கிறான். அவர்கள் செய்யக்கூடிய அந்த எண்ணங்களின் மூலமாக, தான தர்மங்கள், சதக்காக்களின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய தீமைகளை அவர்களே அழித்து கொள்வார்கள். நன்மைகளாக அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். அவர்களுக்கு சுவனபதி நல்ல வீடு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். இத்தகைய நல்லோர்கள் மூன்றாவது வகை செல்வந்தர்கள். இவங்க சம்பாதிக்கும் பொழுதே இவங்களுடைய என்ன வரும்? ஒரு 10,000 ரூபா நமக்கு இந்த சம்பாதித்த இந்த வியாபாரத்தில் வருதுன்னு சொன்னால் ஒரு 1000 ரூபா எப்படியாவது நம்ம செலவு செஞ்சிடணும், யாருக்காவது உதவி செஞ்சிடணும் என்பதாக எண்ணத்தோடு, நல்ல எண்ணத்தோடு செலவு செய்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான். அத்தகைய எண்ணம் இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த வியாபாரத்திலே பரக்கத்தை செய்து விடுவான். எண்ணங்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை செய்து விடுவான். இதிலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? 10 இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அதில் சொல்லக்கூடிய அந்த 10 இடங்களிலே
இந்த மூன்றாவது வகை செல்வந்தர்கள் பணக்காரர்களை பற்றி அந்த முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். கடமையான ஜகாத் மாத்திரமல்ல, அல்லாஹ் கடமையாக்கியதை சரியாக நிறைவேற்றி விடுவார்கள். உபரியான சதக்கா இருக்கிறது, அதை அவர்கள் நன்மையான வழிகளை செலவு செய்வார்கள். இதுதான் அவர்களுடைய நல்ல எண்ணம். மூன்றாவது வகை நல்ல மனிதர்கள், நல்ல செல்வந்தர்கள் என்பதாக நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற உண்மையான முஃமின்கள் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய செல்வந்தர்களுக்கு தான் மறுமையிலே சுவனலோகத்தை மிக பெரும் நற்கூலிகளாக வழங்குகிறார். நாம் எந்த வகை செல்வந்தர்களாக இருக்கிறோம் ஒன்று தெரியுமா? பணக்காரர்கள் மாத்திரம்தான் ஜக்காத்தை கொடுக்க முடியும். ஆனால் ஏழைகளும் சேர்ந்து கொடுக்க முடியும் என்று சொன்னால் சதக்கா கொடுக்க முடியும். நன்றாக சிந்தித்து பாருங்கள், அல்லது நன்றாக கவனித்து பாருங்கள். பணக்காரர்கள் எல்லாம் ஜக்காத்தை மாத்திரம் கூட கணக்கிட்டு அவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் சதக்கா செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஏன்? நான் தான் வருஷம் கரெக்டாக ஜக்காத்து கொடுக்குறேனே. ஆனால் ஏழைகள் அப்படி அல்ல, நடுத்தரவாதிகள் அப்படி அல்ல. இருப்பதிலே கொஞ்சம் நாம் கொடுப்போம் என்பதாக எண்ணக்கூடியவர்கள் வருடந்தோறும் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நற்கூலிகளை வைத்திருப்பதாக அருள்மறையிலே சொல்வதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய எண்ணம் நோக்கம் உயர்வாகிவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றையும் நமக்கு சொர்க்கத்தை எல்லாம் இலகுவாக்கி விடுவான் என்பதை நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, சம்பாதிக்கின்ற பொழுது அந்த நல்ல எண்ணம் வந்து விட்டாலே அதுதான் இபாதத். ஜக்காத் என்பது கடமைதான். கடமையாக இருந்தாலும் அந்த ஜக்காத் என்பது ஒரு இபாதத், வணக்க வழிபாடு, அல்லாஹ்வினால் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஃமின்களுடைய நல்ல பண்புகளை சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு பண்பாக ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். 3 வகை நற்பண்புடைய முஃமின்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அதில் 3 பிரிவுகளிலே ஒரு பிரிவாளர்கள் ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள், தங்களுடைய பொருட்களிலிருந்து அழகிய முறையிலே ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடியும். ஜக்காத்தை கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு வரியை விதிச்சிட்டான், அல்லாஹ் நமக்கு தண்டனை கொடுத்துட்டான், அல்லாஹ் நம்மிடமிருந்து இதை வெளியாக்க பார்க்கிறான் என்கின்ற கெட்ட எண்ணம் அவர்களுக்கு இருக்காது. அவர்கள்தான் அழகிய முறையிலே ஜக்காத்தை சரியான வழியிலே செலவு செய்யக்கூடியவர்கள், ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு கொடுக்கக்கூடியவர்கள் என்பதை அருள்மறை குர்ஆனிலே பார்க்க வேண்டும். நம்முடைய நிய்யத்து எப்படி இருக்க வேண்டும்? இது அல்லாஹ்வினால் கட்டளையிடப்பட்ட ஒரு இபாதத் என்பதாக நினைக்க வேண்டும். இவ்வளோ கணக்கிட்டு கொடுக்குறோன்னு சொன்னால் வரி மாதிரியில் கொடுக்குற மாதிரி இருக்குது என்பதாக எண்ணக்கூடியவர்கள் நம்மில் இருந்து கொண்டிருக்கின்றோமே, அதற்கு நற்கூலிகள் கிடைக்காமல் கூட போய்விடலாம். நம்முடைய எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். ஜக்காத் வழங்கக்கூடிய செல்வந்தர்கள் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதையும் கூட இந்த இஸ்லாமிய மார்க்கம் சரியாக விளக்கி தந்திருக்கிறது. முதலிலே நாம் கொடுக்கக்கூடியது யாருக்கு? நம்முடைய சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய ஏழை வறியவர்களுக்கு. அடுத்தவர்களுக்கு கொடுத்தா நமக்கு பேர் கிடைக்கும், நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? நிறைய கொடுத்துட்டோம்னா நம்மளை விட மேலே போயிட்டா என்பதாக கெட்ட எண்ணத்தோடு நம்மளே ஒரு சிலர்கள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் அதை சொல்லித்தரவில்லை. முதலாவதாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களை வறியவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறார். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு பிரியமானதிலிருந்து நீங்கள் மற்றவர்களுக்கு செலவு செய்யாத வரை உங்களுக்கு நன்மை கிடைக்காது என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறார். இறக்கி வைத்த மறுகணம் சஹாபா தோழர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பிடித்தமானதை உடனே என்ன செஞ்சாங்க? சதக்கா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பைரகா என்று சொல்லக்கூடிய மதீனா நகரத்தினுடைய அருமை நாயகத்தின் பள்ளிக்கு எதிர் திசையில் இருந்த ஒரு அழகிய தோட்டம், அந்த தோட்டத்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனேயே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உடனே கொடுத்துட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், இந்த தோட்டம் தான் எனக்கு சொத்துக்களிலே ரொம்ப பிடிச்சது, இதை நான் சதக்கா செஞ்சுட்டேன். அல்லாஹ் அருள்மறையில் சொல்லிவிட்டானே, அந்த வார்த்தையை நான் கட்டுப்படுகிறேன் என்பதாக வசனம் இறங்கிய உடனேயே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைருகா என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த செல்வத்தை தரக்கூடிய அந்த தோட்டத்தை உடனேயே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? உடனே உன் சொந்தக்காரங்க யாராவது கஷ்டப்படுறாங்களான்னு பாருப்பா. அபூ தல்ஹா அவர்களுடைய தந்தையோடு பிறந்தவர்கள்,
அவர்களுடைய மக்கள் இருக்கிறார்கள், சின்னத்தா சச்சான்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்களுடைய மக்கள் இருக்கிறார்கள், அந்த சொந்தங்களுக்கு பிரித்து கொடுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த பந்தங்களுக்கு முதலுரிமை கொடுங்கள் என்பதை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உபதேசம் அளிக்கிறார்கள். அதே போல இரண்டாவதாக நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நாம் இந்த ஜக்காத்தை சதக்காவை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய மஹல்லாவாசிகள், நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அருமை நாயகம் யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பிய பொழுது அங்கெல்லாம் நிறைய பேர் ஜக்காத்து வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்க போன பிறகு அருமை நாயகம் சொல்லி அனுப்பிய ஒரே விஷயம், அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்களுடைய ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அருமை நாயகத்தினுடைய கட்டளை. அதை சரியாக நிறைவேற்றினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யமன் நாட்டுக்கு போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை அழிந்து எல்லோருமே ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஹதீஸில் வருகிறது, கடைசியில் அந்த ஜக்காத்து பொருளை கொடுத்துட்றதுக்காண்டிக்கு அந்த இவங்கள்ட்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, எங்கள் ஊரில் யாருமே ஜக்காத்து வாங்குறவங்க இல்லைன்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு மாறி போனது. இதுபோல ஜக்காத்தை நாம் நம்முடைய அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள், நம் தெருவிலே நம் ஊரிலே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் யார் ஏழை எளியவர்களாக வறியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து அவர்களிடத்திலே வழங்க வேண்டும். அதே போல யார் இந்த வருடத்திலே நாம் அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுத்து விட்டால் அடுத்த வருடம் இவர்கள் ஜக்காத்து வாங்க தகுதியில்லாமல் ஆகிவிடுவார்கள் என்ற ஒரு நிலைமை வரும் என்று சொன்னால் அவர்களுக்கு முதலிலே முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் உதவுங்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்தில் தன்னுடைய நண்பர்களோடு கூப்பிட்டுக்கிட்டு மதீனா நகரத்தில் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அப்போ ஊர் ஓரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடையரை பார்க்குறான், ஆட்டிடையரை பார்க்குறான். அப்போ அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. அவர் பக்கத்தில் போகும் பொழுது அவர் முந்திட்டு சலாம் சொல்கிறாங்க. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பதில் சலாம் கூறிட்டு அப்போ சொல்கிறாங்க, இதெல்லாம் என்னப்பா ஆடு இவ்வளோ ஆடு இருக்குதே, நாங்கள் ஏதாவது காசு தரோம், ஒரு ஆடு எங்களுக்கு தந்தேன்னு சொன்னால் நாங்கள் அறுத்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் அதே உனக்கு தந்துடுறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆட்டிடையர் சொன்னார், எப்படி நான் தர முடியும்? இந்த ஆடுகள் அந்த ஆட்டு மந்தைகள் அனைத்தும் என்னுடைய எஜமானுக்குரியது, இதை எப்படி நான் தர முடியும்? அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, ஐயோ உங்கள் எஜமான் எங்கேயோ இருக்கிறாரு, இங்கே ஒரு ஆட்டை பிடிச்சி அறுத்து நம்ம சாப்பிட்றது அவருக்கு தெரியவா போகுது? அப்படி இல்லைனாலும் கணக்கு போட்டு கேட்டாலும் ஏதாவது ஓனாய் அடிச்சுட்டு போயிட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே. அப்போ அந்த மனிதர் சொன்னார், தன்னுடைய கலிமா விரலை வானை நோக்கி அழைத்த வண்ணம் சொன்னார், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தானே இருப்பான், அவனுக்கு தெரியுமில்லன்னு சொன்னாங்க. அவருடைய அந்த வணக்க வழிபாடினுடைய தக்வாவினுடைய இறையச்சத்தினுடைய உச்சம். ஆட்டிடையனாக இருந்தாலும் பணத்துக்கும் ஆசைப்படலை, நமக்கும் இந்த ஆட்டிறைச்சி கிடைக்குமே என்பதாக ஆசைப்படலை. அவங்க வந்த உடனே இப்னு உமர் முதல்ல கேட்ட கேள்வி என்ன, நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், என் கூட சாப்பிடுவான்னு முதல்ல கூப்பிட்டாங்க. அப்போவே அந்த மனிதர் சொன்னார், நான் நோன்பு வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டார். நோன்பு வச்சுருக்கேன். எப்போ இந்த வெட்ட வெளியில் இவ்வளவு பயங்கரமான வெயில் அடிக்குதே, நீ இப்போமா நோன்பு வச்சுருக்கிற? ஆமாம் நோன்பு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த ஆட்டை கேட்டாங்க. பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இடத்திற்கு போயிடுறாங்க. போன பிறகு தன்னுடைய பணியாளரிடத்தில் பணப்பொருட்களை தன்னிடமிருந்து உள்ள பணப்பொருளை கொடுத்து அனுப்பி என்ன செஞ்சாங்க, அந்த ஆட்டு இடையரையும் அந்த ஆட்டு மந்தையும் சேர்த்து அப்படி வாங்கிட்டு வந்துருங்க, அவர் முதலாளிகிட்ட போய் இதை வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்றாங்க. அதே போல் அந்த ஆட்டு இடையனையும் அந்த ஆட்டு மந்தையோடு வாங்கிட்டு வந்துடுறாங்க. வந்த பிறகு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை, இந்த ஆட்டு இடையரை, உன்னுடைய தக்வா எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கிறார், எந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு பயந்த வண்ணம் இருக்கிறாய் என்பதாக சொல்லியவர்கள் அவர்களை அந்த மனிதர் அந்த ஆட்டு இடையரை உரிமை விட்டுட்டு அந்த ஆட்டு மந்தை அனைத்தையும் உனக்கே சொந்தம் என்பதாக அவர்களிடத்தில் கொடுத்துட்டான். எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தவர், ஜக்காத்து பெற தகுதியான இருந்த அந்த ஆட்டு இடையன் இப்பொழுது ஜக்காத்து கொடுப்பதற்குரிய நிலையிலே வந்து விட்டார், உயர்ந்து விட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை ஒரே நேரத்திலே உயர்த்தி விட்டான் என்று சொன்னால், இப்படி நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தினுடைய பொருட்கள்
சதக்காவினுடைய பொருட்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஒரு 10,000 ரூபா நம்மள்கிட்ட ஜக்காத்து பொருள் இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம்? 100 பேருக்கு பிரித்து கொடுத்துட்றது. 100 ரூபாயா கொடுக்குற, இல்லைன்னு சொன்னால் 10 ரூபாயா கொடுக்குற என்பதாக நாம் கொடுத்து அந்த ஜக்காத்து கடமையை முடித்து விட்டதாக நினைக்கிறோம். அந்த 10,000 ரூபாயை ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு சின்ன கடை வைத்து கொடுத்தால், அல்லது அவர் பட்டிருக்கக்கூடிய கடனுக்கு கொடுத்து விட்டால், அவர் பரிபூர்ணமாக ஜக்காத்து வாங்க தகுதியிலிருந்து அவர் உயர்ந்து விடுவார் என்பதாக நிலை இருந்தது என்று சொன்னால், மொத்தமாக ஒரே நபருக்கு உங்களுடைய ஜக்காத்தை கொடுத்து அவரை ஏற்றுவிடுங்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அடுத்த வருடம் அந்த நபர் மற்றவருக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்து விடுவார் பொருளாதாரத்தில் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஜக்காத்தை சரியாக கொடுத்து விடுங்கள் என்பதாக நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகிய சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜக்காத்திற்குரிய கூலி அல்லாஹ் கொடுப்பார். ஜக்காத்திற்குரிய கூலி அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்பதாக சொல்லக்கூடிய வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தோம் என்று சொன்னால், முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள், அதற்குரிய கூலி சொர்க்கம் என்பதாக எழுதுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜக்காத், சதகா, தான தர்மங்கள், உதவிகள், மற்றவர்களுக்கு ஏதாவது வகையிலே பிரயோஜனப்படக்கூடிய பொருட்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து நாம் அவர்களை நம்மோடு சேர்த்து கொள்ள நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து பங்கிட்டு கொடுப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பொழுதுதான் நம்முடைய பொருளாதாரத்திலையும் பரக்கத்து செய்வான். அது மாத்திரமல்ல, உயரிய இபாதத்தான சரியாக செல்வந்தர்கள் செலுத்தக்கூடிய ஜக்காத்தை கணக்கிட்டு வருடந்தோறும் நாம் கொடுக்கக்கூடிய மேன்மக்களில் ஒருவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொருள் பாலிப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.